எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கர்த்தர் என்னோடு கூட பேச போகிறார். என் மனைவிக்காய் பேச போகிறார், என் கணவனுக்காய் பேச போகிறார், என் பிள்ளைகளுக்காய் பேச போகிறார். இந்த வார்த்தை என் வாழ்க்கையில பெரிய விடுதலையை கொண்டு வர போகிறது. அல்லேலூயா. இந்த செய்தியை தியானிக்கும் போதே ரொம்ப டைம் எடுக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆகையினால யாருக்காகிலும் வீட்டில் நான் கண்டிப்பாக 11:30 மணிக்கு முடிச்சிருவார் பாஸ்டர், நான் 12 மணிக்கு வந்துடுவேன் அப்படின்ட்டு யாராகிலும் சொல்லிட்டு வந்தா வெளியே போய் ஃபோன் பண்ணி மறுபடியும் சொல்லுங்கள், இன்னைக்கு நான் வீட்டுக்கு வர்றது எப்படியோ ராத்திரி ஆகும் போல் எங்கள் பாஸ்டர் சொல்லிட்டாரு, அதனால் நீங்கள் சாப்பிட்டுட்டு படுத்துருங்க, நான் லேட்டாக தான் வருவேன்னு சொல்லிடுங்க. அல்லேலூயா. அண்ணா போச்சு. நிறைய பேருக்கு ஆவியே போயிட்டு ஆண்டவருக்கு முன்பதாக 3 நாள் இருந்திருக்கிறாங்க. நமக்கு சாயங்காலம் ராத்திரி வரைக்கும் இருக்க முடியாதா என்ன? சரி, கர்த்தர் பேசுவாராக. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதம் 128 அதுல 4வது வசனத்தை வாசிப்போம். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அல்லேலூயா. கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு இருக்கிற மகா பெரிய ஆசீர்வாதங்களை தான் சங்கீதம் 128 சுருக்கமாய் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு கர்த்தருக்கு ஒரு மனுஷன் பயப்படுவானானால் அவன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று ஆண்டவர் இந்த இடத்துல இந்த சங்கீதத்தில் எழுதியிருக்கிறார். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் கவனிக்கணும், நான் கர்த்தருக்கு பயப்படுவேன். இந்த பூமியில நிறைய பேர் கர்த்தருக்கு பயப்படுகிறாங்க. ஆலயத்துக்கு பயப்படுகிறாங்க, ஏசப்பாவுக்கு பயப்படுகிறாங்க, வசனத்திற்கு பயப்படுகிறாங்க. வெளியில இருக்கிற எத்தனையோ பேர் ஆண்டவருடைய பிள்ளை இல்லை, மற்ற மார்க்கத்தை பின்பற்றுகிறவர்கள், ஆனாலும் இயேசுவை மதிக்கிறார்கள், பயப்படுகிறார்கள். ஸோ அந்த மாதிரி பயத்தை குறித்து நான் பேச வரல. இயேசுவும் ஒரு தெய்வம் என்று அவருக்கு பயப்படுகிறாங்க, செலுத்த வேண்டிய கனத்தை கொடுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பயத்தை குறித்து ஆண்டவர் இந்த இடத்துல பேசும்படி சொல்லலை. ஒரு விசேஷித்த வண்ணமாய் ஒரு தேவ செய்தியை நாம் கேட்க போகிறோம். நம்ம வாழ்க்கை இன்றைக்கு மாறப்போகிறது. ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார், இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயப்படுவான். ஆனால் ஆண்டவர் 1வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் ஒரு மனுஷனுக்கு இந்த பூமியில தேவையான அத்தியாவசியமான முக்கியமான அநேக ஆசீர்வாதங்களை இந்த இடத்துல வாக்குத்தத்தமாய் சொல்லி இருக்கிறார். இந்த வசனத்தை வாசிக்காம எந்த திருமணமும் நடந்ததில்லை. ஏனென்று சொன்னால் ஒரு மனுஷனுக்கு குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் இந்த இடத்துல வைத்திருக்கிறார். நீங்க பயப்படுவீர்களானால், கர்த்தருக்கு பயப்படுவீர்களானால், இதுல சொல்லப்பட்ட ஒரு ஆசீர்வாதமோ உங்களுக்கு இனி குறைபட போகிறதே இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 1வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு அநேக ஆசீர்வாதங்கள். அதுல ஒரு ஆசீர்வாதம் தான் பாக்கியவானா இருப்பீர்கள். அல்லேலூயா. உங்களுக்கு எல்லாவற்றிலையும் பாக்கியம் இருக்கும். மனைவி மூலமாய் வர வேண்டிய பாக்கியம், கணவன் மூலமாய் வர வேண்டிய பாக்கியம், பிள்ளைகள் மூலமாய் வர வேண்டிய பாக்கியம் உங்களுக்கு வந்து சேரும். படிப்பில் ஜெயிக்காத பிள்ளைகள் வேலையில் ஜெயிப்பார்கள். அல்லேலூயா. ஸோ என் பிள்ளைகளுக்கு பாக்கியம் இல்லையே என்று சொல்லி கலங்க வேண்டாம். ஒரு இடத்துல தான் பிள்ளைகள் தோல்வியை கண்டிருக்கிறார்கள். ஆனா 1000 இடங்களிலே ஜெயிக்கிற ஜெயத்தை ஆண்டவர் அந்த பிள்ளைகளுக்காய் வைத்திருக்கிறார். நீ ஏன் கவலைப்படுகிறாய்? நீ ஏன் வருத்தப்படுகிறாய்? நீ வெட்கப்பட்டு போவது இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று கர்த்தர் உனக்கு வாக்கு கொடுக்கிறார். பிள்ளையை குறித்ததான கவலை மாறுவதாக. என் பிள்ளைக்கு மார்க்கு குறைஞ்சு போச்சு, என் பிள்ளை தோத்துட்டான், என் பிள்ளை ஃபெயில் ஆயிட்டான், கவலைப்படாதுங்க. ஒரு பாக்கியம்தான் போயிருக்கு. 1000 பாக்கியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஸோ ஒரு மனுஷனுடைய குடும்பத்திற்கு அவன் ஆயுளுக்கும் தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் அவருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு அவர் வைத்திருக்கிறார். இன்றைக்கு இந்த செய்தி வேளையில நீங்க ஒப்பு கொடுக்க போறீங்க. இன்று முதல் என் தேவனுக்கு நான் பயந்து நடப்பேன் என்று ஒப்பு கொடுங்க.
இது நாள் வரையிலும் வாழ்க்கையில எந்தெந்த பகுதியிலெல்லாம் ஆசீர்வாதம் குறைவாய் இருக்கிறதோ அந்தந்த பகுதிகளில் எல்லாம் நிறைவான ஆசீர்வாதத்தை தேவன் இன்றைக்கு உங்கள் மேல கட்டவிழ்க்க போகிறார். அல்லேலூயா. இப்போ நான் கர்த்தருக்கு பயப்படுவேன் என்று ஒப்பு கொடுக்கிற அர்ப்பணிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் கவனிக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுவேன் என்று சொன்னால் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும் உங்களை. அல்லேலூயா. சும்மா பயப்படுவேன் என்று சொல்ல முடியாது. நீங்க உண்மையாய் கர்த்தருக்கு பயப்படுவீர்களானால் உண்மையா உங்க வாழ்க்கையை உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தருக்கு நீங்க ஒப்பு கொடுப்பீர்கள். ஹல்லேலூயா. அந்த மனுஷன் பாக்கியவானாய் இருப்பான், அந்த மனுஷன் ஆசீர்வாதமாய் இருப்பான். ஸோ ஆசீர்வாதம் நம்முடைய குடும்பத்தில் அநேக பகுதிகளில் குறைவாய் இருக்கிறது. ஆனால் இந்த செய்திக்கு பிறகு எங்கெல்லாம் நீங்க குறைவுகளை பார்த்தீங்களோ அங்கெல்லாம் பல மடங்கு ஆசீர்வாதத்தின் நிறைவை பார்ப்பீர்கள். கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. நீங்க உண்மையாய் கர்த்தருக்கு பயப்படுவீர்களானால் நீங்க கர்த்தருக்கு உங்களை ஒப்பு கொடுப்பீங்க. ஒப்பு கொடுக்காமல் நான் தேவனுக்கு பயப்படுவேன் என்று சொன்னால் அந்த பயம் கர்த்தரால் அங்கீகரிக்கப்படாத ஒரு வாழ்க்கை, ஒரு பயம். நான் கர்த்தருக்கு உண்மையாய் பயப்படுகிறேன் என்றா வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துட்டே இருப்பீங்க. ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார். ஆதியாகமம் 22:12 நாம் அதை வாசிக்கிறோம். வாசிங்க. ஆதியாகமம் 22 வேதத்தின் முதல் பகுதிக்கு வாங்க. முதல் ஆகமம் 22:12. அப்பொழுது அவர், பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்கு ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். ஹல்லேலூயா. உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை எனக்கு ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ஒரு மனுஷனை எப்பொழுது அறிகிறார் அப்படின்னா, எப்பொழுது அவன் கர்த்தருக்காக ஒப்பு கொடுக்கிறானோ, அவன் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறானோ, அப்பொழுது அந்த மனுஷனை கர்த்தர் நம்புவார். ஹல்லேலூயா. ஒப்பே கொடுக்கல அப்படின்னா நீங்க கர்த்தருக்கு முன்பதாக துணிகரமாய் நடக்கிறவர்கள் என்று கர்த்தர் நினைப்பார். ஒப்பு கொடுக்கிற மனுஷனை ஆண்டவர் பார்க்கிறார். எப்போதுமே ஆண்டவர் வெள்ளி பாத்திரத்தை பொன் பாத்திரத்தை பார்க்கிறவர் அல்ல. தனக்காய் ஒப்பு கொடுக்கிற பாத்திரத்தையே அவர் வெள்ளியாக பொன்னாக கனத்திற்குரிய மேன்மைக்குரிய பாத்திரமாய் அவர் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஆபிரகாம் எதை ஒப்பு கொடுத்தான் அப்படின்னா தன்னுடைய ஏக சுதனை ஒப்பு கொடுத்தான், நேச குமாரனை ஒப்பு கொடுத்தான், சொந்த பிள்ளையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தான். கர்த்தருடைய வார்த்தை நிமித்தம், கர்த்தருடைய கட்டளை நிமித்தமாய் பலியாக, நரபலியாக கர்த்தருடைய பலிபீடத்திற்கு ஒப்பு கொடுத்தான். ஆபிரகாம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்த பிள்ளை, ஆபிரகாமுக்கு ரொம்ப பிரியமான பிள்ளை, நேசகுமாரன், ஏகசுதனான பிள்ளை. ஆனா ஆண்டவர் கேட்கும்போது ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தான். சொந்த நிகழ்வை ஆண்டவர் பார்க்கும்போது, இப்பொழுது நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று சொல்லி கர்த்தர் அவனுக்கு முன்பதாக சாட்சி சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சோ ஆண்டவர் எப்போ என்னை உண்மையாய் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று சொல்லி என்னை என்றைக்கு அங்கீகரிப்பார், ஆனால் என்றைக்கு நான் உண்மையாய் தேவனுக்கு பயப்படுகிறேனோ அன்றைக்கு தான் கர்த்தர் என்னை அங்கீகரிப்பார். ஸோ வாழ்க்கையில எல்லா பகுதியிலையும் கர்த்தருக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. ஒரு நாளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. ஒரு நாள்ல கொஞ்சம் நேரத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. இன்றைக்கு ஆராதனை, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நேற்று தினமே நிறைய இடங்களில் பாட்டு சத்தம் கேட்டு என்ன அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு நிறைய ஃபங்க்ஷன். உண்மையிலே ஃபங்க்ஷன் அப்படின்னா வெளியே பார்க்கும்போது தெரியுதோ இல்லையோ, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை தெரியும், நிறைய பேரை காணாது. இன்னைக்கு எங்க போயிட்டீங்க அப்படின்னு கேட்டா, முக்கியமான கல்யாண வீடு, முக்கியமான விசேஷ வீடு, கண்டிப்பா போகணும். நான் சொல்லுகிறேன், வாழ்க்கையில தேவனுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. நமக்கு முக்கியம் என்று சொன்னால் கர்த்தர் மட்டும்தான். ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், ஆபத்து வரும்போது
நமக்கென்று ஒரு ஆபத்து வரும்போது, நமக்கென்று ஒரு தீமை வரும்போது, நமக்கென்று வியாதி வரும்போது, நம்மளை அந்த வியாதிக்கும் ஆபத்துக்கும் நீங்களாக்கி ரட்சிக்க உண்மை உள்ளவராய் மாறுகிறவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. பெற்ற தாய் கூட பக்கத்தில் வர முடியாது, பெற்ற தகப்பன் கூட நெருங்கி வர முடியாது, உடன்பிறப்புகள் கூட வந்து உதவி செய்ய முடியாது. ஒரு எல்கையோடு நின்று போவார்கள். பல எல்கைகளை தாண்டி நமக்கு வந்து உதவி செய்ய இயேசு உண்மை உள்ளவராய் மாறுவார். நீங்க நிறைய காரியத்தை ரொம்ப முக்கியம் நீங்க நினைக்கிறீங்க. வாழ்க்கையில வாரத்தில் ஒரு நாளை கூட கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்காமல் வாழ்வீர்கள். ஆனால் நீங்க எப்படி தேவனுக்கு பயந்தவர்கள் என்று அவர் ஏற்றுக்கொள்ளுவார், அங்கீகரிப்பார். இது கர்த்தரை ஆராதிக்கிற நேரம், கர்த்தரை ஆராதிக்கிற நாள். அல்லேலூயா. இந்த நாளுக்காக உங்களை நீங்க ஒப்பு கொடுக்கணும். அன்னைக்கு ₹1,00,000 நமக்கு வருமானத்திற்கான ஒரு வாசல் இருக்கட்டும். இன்னைக்கு போனதான் அந்த டீல் முடியும், அந்த வியாபாரம் நடக்கும், அந்த வேலை நமக்கு கிடைக்கும். கிடைக்கவே வேண்டாம், பிரச்சனை இல்லை. ஏன் தெரியுமா? ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர் மட்டும்தான். அவர் தான் என்னை ஆசீர்வதிக்க முடியும், அவர் தான் என்னை உயர்த்தி வைக்க முடியும். அவருக்கு நான் பயப்படுகிறவன் என்று அவர் என்னைக்கோ ஒரு நாள் ஆராதனைக்கு வரோம், வசதியா இருக்கும்போது வாரோம், சுகமா இருக்கும்போது வாரோம், நல்லா இருக்கும்போது வாரோம் போறோம். அதுல ஆண்டவருக்கு முன்பதாக நாம ப்ரூவ் பண்ணி காட்ட முடியாது, நான் உங்களுக்கு பயப்படுகிறேன் என்று சொல்லி. ஆனா சில மோசமான நேரத்துல கூட, நெருக்கமான நேரத்துல கூட நாம கர்த்தருக்கு முன்பதாக மற்ற காரியத்தெல்லாம் வெறுத்து ஒதுக்கி விட்டுட்டு ஆண்டவர் தான் எனக்கு முக்கியம் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல வாரம் பாருங்க, அதை தான் கர்த்தர் உன்னிப்பாய் கவனிப்பார். அல்லேலூயா. சோ நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க, ஒரு நாளை ஒப்பு கொடுங்க. ஆராதிக்கிற நாள் குடும்பமாய் வந்து அமர்ந்திருங்க, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எவ்வளவு முக்கியமான வேலையா இருந்தாலும் அதை விட்டுட்டு கர்த்தர் தான் முக்கியம், கர்த்தருடைய கட்டளை தான் முக்கியம், ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக என்று ஆண்டவர் கட்டளையாகவே கொடுத்திருந்தார். சபை கூடி வருகிறதை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டுவிடக் கூடாது. அல்லேலூயா. இன்னைக்கு குடும்பமாய் வந்து கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனை நாள். இன்னைக்கு இங்க தான் இருக்கணும், இன்னைக்கு ஆராதனை தான் இருக்கணும். இன்னைக்கு கர்த்தரை மகிமைப்படுத்துகிற நாள், இன்னைக்கு கர்த்தருடைய அபிஷேகத்துல நிரம்பி கர்த்தரை மகிமைப்படுத்துகிற நாள், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற நாள். நாம ஒப்பு கொடுக்கும் போதுதான் கர்த்தர் நினைப்பார், உண்மையா பயப்படுகிறவ இவன்தான். அல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த நாட்களை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. ஆமென். சும்மா ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கல, ஆபிரகாமை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லல. ஆண்டவர் சொல்லுகிறார், பிள்ளையண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்று உன் ஏகசுதன் என்று பாராமல் எனக்கு ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்பதான் பொறுப்பாய் இருக்கு. அழைக்கப்பட்ட நாளில ஆண்டவர் அவனை தேவனுக்கு உண்மையாய் பயப்படுகிறவன் என்று நம்பல. தகப்பன் வீட்டை விட்டுட்டு வந்தான், சொந்த வீட்டை விட்டுட்டு வந்தான், சொந்த தேசத்தை விட்டுட்டு வந்தான். கர்த்தர் அழைக்கும் போது வந்தான், அப்ப நம்பல. ஆனா இப்போ நம்புகிறார், இந்த இடத்துல நம்புகிறார். அல்லேலூயா. சோ எவ்வளவு முடியுமோ கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க, தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. எல்லாவற்றிலையும் நேரம் இருந்தாலும் நேரம் இல்லாவிட்டாலும் வேத வசனங்களை வாசிக்க உங்களை ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. வேத வசனம் நமக்கு ரொம்ப முக்கியம். எவ்வளவு வாசிக்கிறோமோ அந்த வார்த்தை நமக்குள்ளாய் கிரியை செய்யும். அந்த வார்த்தை நமக்கு அறிவை கொண்டு வரும், உணர்வை கொண்டு வரும், ஒரு தெளிவை கொண்டு வரும். நாம் எப்படி நடக்கணும், எப்படி நடக்க கூடாது என்கிற ஒரு நல்ல ஞானத்தை ஆண்டவர் அது மூலமாய் கற்று தருவார். வானத்தில் இறங்கி வந்த அப்போ நம்முடைய இயேசு கிறிஸ்து வசனம் நமக்கு ஜீவப்பமாய் இருக்கிறது. இந்த பூமியில ஆண்டவருக்காய் வாழுகிற பிள்ளைகள், ஆண்டவருடைய பிள்ளைகள் வாழ ஜீவ அப்பமாகிய வசனம் ரொம்ப முக்கியம். ஆகவே ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்க கொஞ்ச நேரம் ஒப்பு கொடுங்க. ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் தானியேல் சாதாரண நாட்களில் இடைவிடாமல் தினந்தோறும் 3 வேளையும் ஜெபித்தார். அதை ரொம்ப பார்க்கல. ஆனா ஒரு நாள் ராஜாவினுடைய கட்டளை கொடூரமாய் மாற்றப்பட்டது. 30 நாள் வரையிலும்
ராஜாவாகிய உம்மை தவிர எந்த மனுஷனை பார்த்தும் எந்த தேவனை பார்த்தும் யாரும் எந்த விண்ணப்பமும் ஏறெடுக்க கூடாது. அப்படி ஏறெடுத்தா அந்த மனுஷனை சிங்கத்தின் கபிக்குள்ளாய் போடப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கொடூரமான கட்டளை இயற்றப்பட்டது, சட்டம் இயற்றப்பட்டது. அவன் சட்டத்திற்கு தன்னை ஒப்பு கொடுக்கல, கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தான். எத்தனை பேருக்கு புரியுது? உங்க சரீரம் சொல்லும், பாரு நல்ல வேலை செஞ்சுட்டு வந்திருக்கிறா, அழுத்து போய் வந்திருக்கிறா, கொஞ்சம் தூங்கி மொழி, ஆண்டவர் ஒன்றும் கோவப்பட மாட்டார், நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளான்னைக்கு பார்த்துக்கலாம் நீ சரீரம் சொல்லும். ஆனால் கர்த்தருக்குள்ளாய் நீங்க சொல்லணும், அல்லேலூயா, நான் என்னை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். பலகீனத்திற்கு அல்ல. பலகீனம் எல்லாம் வரும், அதான் ஆண்டவர் சொல்லிட்டார். மாம்சம் பலகீனம்தான், ஆவிதான் உற்சாகம் உள்ளது. நீங்க ஆவில எழும்பணும், அபிஷேகத்துல எழும்பணும், நான் ஜெபிக்கணும், நான் துதிக்கணும், நான் ஆராதிக்கணும், என் தேசத்திற்காய் திறப்பில நிற்கணும், என் குடும்பத்திற்காய் திறப்பில நிற்கணும். நீங்க தான் எழும்பணும். ஹல்லேலூயா. இன்னைக்கும் உக்ரைன் தேசத்துல யுத்தம் ஆரம்பிச்சு பல மாதங்கள் வருஷங்கள் கூட தாண்டிட்டு இன்னைக்கும் சில கட்டிடங்கள் ஒரு சேதம் இல்லாமல் இன்றைக்கும் உயர்ந்து நிற்கிறது. ஹல்லேலூயா. கிருபை. அவ்வளோ யுத்தம், அவ்வளோ குண்டு, பயங்கர ஆபத்துக்குள்ளாக இருந்தாலும் சில வீடுகள் இன்னைக்கும் உடையலை. நான் சொல்லுகிறேன், பக்கத்தில் 1000 பேர் வலதுபுறத்தில் 16,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாதபடி கர்த்தரே உன்னை இரட்சிப்பார். காரணம், அந்த வீடு கர்த்தருக்காய் ஒப்பு கொடுக்கப்பட்ட வீடு. கர்த்தருக்காய் ஒப்பு கொடுக்கப்பட்ட வீடை ஆண்டவர் சொல்லுகிறார், வாதை உன் கூடாரத்தை அணுகாது. எவ்வளவு பெரிய வாதை வரட்டும், லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் அனுப்பப்படுகிற வெடிகுண்டா இருக்கட்டும், உன் வீட்டு வாசப்படி வரையிலும் வரும், செயலிழந்து போகும். கர்த்தர் செயலிழந்து போக பண்ணுவார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். எந்த மனுஷனை பாதுகாக்கிறார், எந்த மனுஷனுடைய வீடை பாதுகாக்கிறார், எந்த மனுஷனுடைய தோட்டத்தை பாதுகாக்கிறார், எந்த மனுஷனுடைய பிள்ளையை ஆண்டவர் பாதுகாக்கிறார். ஆண்டவருக்காய் ஒப்பு கொடுப்பீர்கள் ஆனால் கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். கர்த்தருக்காக உங்களை ஒப்பு கொடுங்க, வசனத்திற்கு ஒப்பு கொடுங்க, வார்த்தைக்கு ஒப்பு கொடுங்க, கட்டளைகளுக்கு ஒப்பு கொடுங்க. நீங்க பார்த்துட்டே இருங்க, ஆபிரகாமின் மேல வந்த ஆசீர்வாதம் ஓ மேல வராமல் போகுமோ? ஆசீர்வாதம் வரும். தேவனுடைய பிள்ளைகள் வருமானத்தை கர்த்தருக்காய் ஒப்பு கொடுங்க. வருமானத்தில் ஒரு பங்கை கர்த்தருக்காய் ஒப்பு கொடுங்க. நான் திரும்ப ஆராதனையின் ஒழுங்கு, திரும்ப ஜெபத்தின் ஒழுங்கு, திரும்ப காணிக்கையின் ஒழுங்கை குறித்து நான் ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னா, ஒரு நாள் சொல்லும்போது சிலருடைய இருதயம் திறக்காது. ஆனால் பல முறை சொல்லும்போது நான் சொல்லுகிற ஒரு நாளிலே சொல்லப்படுகிற அந்த வார்த்தைகளை நிச்சயம் உங்க இருதயம் திறக்கும் என்று நான் கிறிஸ்துவுக்குள்ளாய் விசுவாசித்து திரும்ப இந்த வார்த்தையை உங்களுக்குள்ளாய் விதைக்கிறேன். இந்த விதை முளைக்கும், இந்த விதை பலம் தரும். கிறிஸ்துவினுடைய பார்வையில அந்த மரம் ஆசீர்வதிக்கப்படும். எல்லா கனிகளும் இருக்கணும். வருமானத்தில் ஒரு பங்கை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில பல கஷ்டங்கள் வழியாக தான் வருவோம். ஆனால் கஷ்டம் ஆசீர்வாதமாய் மாறும். யாருமே எனக்கு வருமானம் போதாது, இதிலிருந்து சபைக்கு எங்க கொடுக்க, இதிலிருந்து தசம்பாகம் காணிக்க எங்க கொடுக்க, இப்படியே நீங்க நினைக்காதுங்க. வருமானத்துல தேவனுடைய வார்த்தைக்கு உண்மையாய் உங்க வருமானத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து பாருங்க. நீங்க நினைத்து கூட பார்க்க முடியாத பல வாசல்களை பரலோகத்தின் ஆண்டவர் திறப்பார். நம்ம மத்தியில வந்திருக்கிற சகோதரர் பல இடத்துல வேலைக்கு போனாங்க. அவங்க நினைச்சு கூட பார்க்கல, என்னையும் கர்த்தர் அந்நிய தேசத்திற்கு கொண்டு போவார், நல்ல வேலையை தருவார் என்று. இந்த இடத்துல வந்து ஜெபித்துட்டு போனாங்க. ஆண்டவர் அவர்களுக்கு நல்ல ஒரு வாசலை திறந்து கொடுத்தார். அல்லேலூயா. நல்ல வருமானத்தை தந்தார். ஆண்டவருக்கு இதெல்லாம் லேசான காரியம். கொஞ்சத்தில் நம்ம எப்படி ஆண்டவருக்காக என்ன செய்கிறோம் அதை பார்க்கிறார். நிச்சயம் வாசலை திறப்பார், நிச்சயம் வாசலை திறப்பார். ஆகையினால கர்த்தருக்காய் கொடுக்கிறதுல ஒரு நாளும் பின்ன நிற்காதுங்க. கொடுத்தால்தான் ஆசீர்வாதம் வரும். பணத்தை கொடுத்தாதான் பணம் வரும். முழங்கால் போட்டுட்டு பணத்தை வாங்கிடலாம்னா முடியவே முடியாது. நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் எனக்கு நல்ல வேலையை தருவார், நல்ல சம்பளத்தை தருவார் என்று விசுவாசித்தால் நடக்காது, கொடுத்தால் தான் நடக்கும். ஆகையினால தான் கர்த்தர் சொல்லுகிறார், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு
கொடுக்கப்படும். ஃபைனான்சியல் இருக்கக்கூடிய எல்லா தடைகளையும் கர்த்தர் இன்றைக்கு உடைத்து போடுவாராக. நான் சொல்லுகிறேன், என் வருமானத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னா நானே தலைமைக்கு கொடுத்தாதான் ஆசீர்வதிப்பார். எத்தனையோ மாதங்கள், சில மாதங்கள் கொடுக்க முடியாமல் இருக்கும். கொடுக்க முடியாட்டா கூட நாங்கள் எழுதி வித்துட்டு சேர்த்து தான் கொடுப்போம். சேர்த்து கொடுத்தா கூட அந்தந்த மாதத்தில் கொடுக்காதது வரைக்கும் அந்தந்த மாதத்திற்கான வாசல் திறக்கப்படுகிறது இல்லை என்கிறத நாங்கள் ஊழியத்தில் புரிகிறோம். ஆகையினால கர்த்தருக்காய் கொடுக்கிறத எந்த இடத்துலையும் வஞ்சிக்காதுங்க. இந்த மாதம் எல்லா மாதம் நம்ம கொடுத்தோம், இந்த மாதம் ரொம்ப செலவு, ரொம்ப கஷ்டத்தை நீங்கள் பார்க்காதுங்க. உங்கள் கடினமான வாழ்க்கையை கர்த்தர் மகிமையாய் மாற்ற போட இந்த நீதியை நீங்கள் நிறைவேற்றுங்க. கர்த்தர் என்ன பார்க்கிறார்? பயப்படுகிறானா? எனக்கு பயப்படுகிறானா? வனாந்தரத்தில் ஆண்டவர் மன்னாவை கொடுத்து போஷித்தார். ஆமென். எப்பெல்லாம் ஆண்டவர் நம்மளை நடத்துகிறாரோ அப்பெல்லாம் கட்டளை இல்லாமல் நம்மளை நடத்தவே மாட்டார். ஃப்ரீ ஆண்டவர் விடுகிறதில்ல, ஒரு கட்டளை. அல்லேலூயா. அப்போ வனாந்தரத்தில் மன்னா இலவசம்தான், சாப்பாடெல்லாம் பொங்காண்டாம். ஆமென். சாம்பார் வைக்கண்டாம், ரசம் வைக்கண்டாம், கூட்டு வைக்கண்டாம், ஒன்றும் இல்லை. காலையில் எந்திரிச்சு ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு போய் வீட்டுக்கு தேவையான மன்னாவை, அன்றன்றுள்ள அப்பத்தை அன்றன்றைக்கே கர்த்தர் கொடுப்பார். அப்போ இவங்க என்ன செய்யணும்னா, பாத்திரத்தை எடுத்துட்டு போய் பரத்திலிருந்து வரிசிக்கப்பட்ட மன்னாவை எடுத்துட்டு வரணும். இப்போ எடுத்துட்டு வரும்போது அவர்களுக்கு ஒரு கட்டளை, எந்த காரியத்திலையும் ஒரு கட்டளையை கர்த்தர் வைக்கிறார். அது என்ன கட்டளை அப்படின்னா, அவனுக்கு தேவையான அளவு தான் எடுத்துட்டு வரணும். ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? சில ஆளுக்கு ஒரு சந்தேகம், நாளைக்கு மன்னா வராட்டா பிள்ளைக்கு என்ன செய்வேன், மருமகனுக்கு என்ன செய்வேன், அப்பாவுக்கு என்ன செய்வேன், அதனால நாளைக்கும் சேர்த்து எடுத்துட்டு வருவோம். அல்லேலூயா. ஆமாம். உங்களுக்கு என்ன தேவை, எவ்வளோ தேவை, இன்னைக்கு என்ன தேவை, நாளை தினத்தை குறித்து கவலை படவே கூடாது. நாளை தினத்தை குறித்து உங்க பிள்ளைகளுக்காய் கவலை இருக்கவே கூடாது. அப்படிப்பட்ட அவிவிசுவாசியை கர்த்தர் வெறுக்கிறார். விசுவாசம் உள்ளவனாயிரு. நாளைக்காக கவலை, நாளைக்கு லோன் கட்டுவேன், என்ன செய்வேன், நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்ன செய்வேன், நாளைக்கு உன் முன்தியில ஆண்டவர் திறக்க போற அந்த மகிமையான வாசல உன் புத்தி அறியுமோ, உன் அறிவினால் அறிந்து கொள்ளுவாயோ. விசுவாசி மேலான காரியத்தை உனக்கு செய்து ஆண்டவர் உன்னை மகிழ பண்ணுவார். கவலையே இருக்கக்கூடாது, துக்கமுகமா இருக்கக்கூடாது, அழுமுஞ்சியா இருக்கக்கூடாது. விசுவாசியாயிரு. விசுவாசத்துல சிங்கம் போல இருக்கணும். ஜெப வீரராகவும் விசுவாச வீரனாகவும் இரு. விசுவாச வீரனா இல்லாத நீங்க எல்லாம் ஒரு விசுவாசி கிடையாது. பேசித்தன விபச்சாரம் பாவம் செய்கிறவன் எப்படியோ அப்படியேதான் அவிவிசுவாசியும் இருக்கிறார்கள். தேவனை விசுவாசிக்க முடியாதவர்கள் எல்லாம் நீங்க ஏமாத்துறோம். தேவனை விசுவாசிங்க, கர்த்தரை விசுவாசிங்க. அப்ப ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுத்து அனுப்புகிறார், நீங்க போங்க. ஆனா எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் எடுக்கணும். ஆனா நாளைக்கு ஓய்வு நாள், நாளைக்கு மன்னா வராது, அன்னைக்கு மட்டும்தான் 2 நாளைக்கு உள்ளது சேர்த்து எடுக்கணும். ஆனா நம்ம ஆட்கள், சில ஆட்கள் என்னன்னா, நாளைக்கு மன்னா வருமோ வராதோ, வராட்டா என்ன செய்ய அப்படின்னு நினைச்சிட்டு சேர்த்து நிறைய எடுத்துட்டு வந்தாங்க. என்னாச்சு, மறுநாள் ஒரு மாதிரி கெட்டு போய் பூச்சி பிடிச்சி நாற்றம் எடுத்து சாப்பிட முடியல. இவனும் சூடாக்கி ஆகிலும் சாப்பிட்டுலாமான்னு பார்த்தான், பூச்சி பார்த்தாலே வாந்தி எடுக்குது, வெளியே போய் கொட்டிட்டான். ஆண்டவர் பார்த்துட்டே இருந்த, நான் தான் சொல்லிட்டேன்னு, இன்னைக்கு உனக்கு என்ன தேவையோ அதை தான் நீ எடுத்துட்டு வரணும். நாளைக்கு என்ன செய்வேன் நீ சேர்த்து எடுக்காத, கட்டளைய மதி, நீ வாழ்ந்து இருப்பாய். சிலருக்கு கடைசி வரைக்கும் அது புரியல. விசுவாச பாடத்துல அன்னைக்கு முப்பிதாக்கள் நிறைய வாட்டி ஃபெயில் ஆனாங்க. ஆகையினாலதான் 40 நாளில் சுதந்திரிக்கிற கானானின் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை 40 வருஷமாகியும் சுதந்திரிக்க முடியல. இன்னைக்கும் நிறைய பேருக்கு மண்டையில ஏறாத பாடம் என்னன்னா, விசுவாசம் என்கிற பாடத்துல தான் ஃபெயில். தினந்தோறும் ஆண்டவர் பரீட்சையை வைப்பார். நாங்கள் பரீட்சைக்கு நின்றவர்கள். ஹல்லேலூயா. பரீட்சையில நிக்கணும். உங்க வாழ்க்கையில ஆண்டவர் சமுத்திரம் செங்கடலை காண பண்ணுகிறார். ஏன் வனாந்தரம், ஏன் எரிகோ, ஏன் சத்துருக்கள், வேணனிய ஆண்டவர் கொண்டு வருவார். வேணனிய செங்கடலுக்கு முன்பதாய் கொண்டு வந்து விடுவார். ஏன், எதற்காக?
நீ விசுவாசத்துல பலன் அடையணும். நீ கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்ளுவார். சொல்லக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? பைசாவா கொடுக்கணும். விசுவாசத்துக்கு பைசாவா கொடுக்கணும். காணிக்கைக்கு தான் பொருள் கொடுக்கணும், பணம் கொடுக்கணும். விசுவாசத்திற்கு யார் கேட்டா? ஆனா நீ விசுவாசித்தாயானால் பெரிய பெரிய அற்புதம் உன் வாழ்க்கையில நடக்க போகிறது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை நீங்க சுதந்திரிக்கணும்னா, ஒவ்வொரு கட்டளை ஆண்டவர் மறைத்து வைத்திருந்தார், அதை நிறைவேற்றாமல் ஒரு ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகையினால் நான் சொல்லுகிறேன், எவ்வளவு தேவை இருந்தாலும், எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும், கர்த்தருடைய பங்கை வஞ்சித்து வீடுகளிலே அந்த இருக்குமையானால் அது ஒன்றுமில்லாமல் போகும் என்று கொஞ்சம் கடினமாய் சொல்லுகிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நான் கொடுக்கிறத கர்த்தருக்கு கொடுத்துட்டு திரும்பி பார்ப்போம். அல்லேலூயா. கடைசி வரைக்கும் எண்ணெயும் குறையாது, மாவும் குறையாது. உன் குடும்பத்தை கர்த்தர் ஆச்சரியமான விதத்துல போஷிப்பார். அல்லேலூயா. எல்லாவற்றிலையும் கர்த்தருக்காக ஒப்பு கொடுங்க. அதே போல கர்த்தருடைய பிள்ளைகள், பழைய ஏற்பாட்டு காலம் வேற, புதிய ஏற்பாட்டு காலம் வேற. ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல நாம வேதத்துல வாசிக்கிறோம். அங்கே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், அதுல கடைசி 28வது அதிகாரம் பக்கம் 47, வேதத்தின் கடைசி பக்கம் 47வது பக்கம், அங்கே 19வது வசனம், 28:19. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். போதும். தேவனுடைய பிள்ளைகள் கவனிக்கணும். அங்கே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கணும். இந்த சபையில வந்திருக்கிற எல்லாரும் சீசர்களாய் மாற அவங்களை ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. ஆமா. முடிந்தால் முழு நேர ஊழியத்துக்கு வரணும். இல்லை அப்படின்னா வேலை செஞ்சாலும் ஒரு பகுதி கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். அல்லேலூயா. நீங்க குடும்பத்திற்கு ஊழியம் செய்வீங்களோ, உங்க பிள்ளைகளுக்கு ஊழியம் செய்வீங்களோ, பக்கத்து வீட்டில் ஆளுக்கு ஊழியம் செய்வீங்களோ, ஏதோ ஒரு பகுதி ஊழியத்தில் நீங்க இருக்கணும். புதிய ஏற்பாட்டு காலம் அதான் ஒரு ஊழியர் ரொம்ப அழகா சொல்லுவாங்க, விதையெல்லாம் அறுவடையாகணும், அறுவடையெல்லாம் மறுபடியும் விதைகளாய் ஆகணும். உங்களுக்கு இதிலிருந்து என்ன புரிகிறது அப்படின்னா, விசுவாசிகள் எல்லாம் சீசர்கள் ஆகணும். ஆமென். மறுபடியும் சீசர்கள் விசுவாசிகளை சம்பாதிப்பார்கள், அந்த விசுவாசிகளும் மறுபடியும் ஊழியக்காரர்கள் ஆகணும். ஆகையினால் தான் விதையெல்லாம் அறுவடையாகணும், அறுவடையெல்லாம் மறுபடியும் விதைகள் ஆகணும். இதுவே என்னுடைய தரிசனம் என்று சொல்லுவார். இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தருக்கு ஏதோ ஒரு ஊழியம், ஊழியத்தில் ஒரு பங்கு, ஊழியத்தில் ஒரு பங்கு உங்களை ஒப்பு கொடுங்க. நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்வேன். ஏதோ ஒரு ஊழியம், சின்னதோ பெருசோ, வாரத்தில் ஒரு முறையாகில ஊழியம், யாருக்கோ ஒருவருக்கு இயேசுவை நான் அறிவிப்பேன். அல்லேலூயா. ஆமா. எத்தனை பேர் ஒப்பு கொடுப்பீங்க? ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். நான் சொல்லுகிறேன், ஒரு பிரதமர் என்னை கனம் பண்ணுகிறதை விட, ஒரு குடியரசுத் தலைவர் என்னை கனம் பண்ணுகிறதை விட, ஒரு அமெரிக்க தேசத்தினுடைய அதிபர் என்னை கனம் பண்ணுகிறதை விட 1000 16,000 மடங்கு என் பிதா என்னை கனப்படுத்துகிற கனத்திற்கு ஈடாகுமோ? அவர் ஒருவனை கனம் பண்ண விரும்புகிறார். அந்த கனம் எனக்கு எப்படி வரும்? நான் நல்லா ஜெபிப்பேன், வராது. நான் நிறைய காணிக்க கொடுப்பேன், வராது. அப்பவும் வராது. நான் உபவாசிப்பேன், வராது. கர்த்தருக்கு ஊழியம் செய்தால் தான் கர்த்தர் அந்த கனத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், நிறைய தேவ பிள்ளைகளை நான் பார்த்துருக்கிறேன். அவங்களால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சமாகில ஊழியம் செய்வார்கள், கொஞ்சமாகில ஊழியம் செய்வார்கள். அவர்களை கர்த்தர் அபரிதமாய் ஆசீர்வதித்திருக்கிறார். என்னுடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் மகிமையாய் நடக்கிறதை நான் கண்ணால பார்த்திருக்கிறேன். ஆச்சரியப்படத்தக்கதாய், அதிசயப்படத்தக்கதாய் கர்த்தர் அவர்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. ஊழியத்துல ஒரு பங்கு, ஊழியம் தான் ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்து பூமியில எதற்காக இறங்கி வந்தார்? எதற்காக வந்தார்? பூமியை சுத்தி பார்க்க வந்தாரா? சீசர்களை உருவாக்கும்படி வந்தார். தேவ பக்திக்காக வந்தார். நம்முடைய பாவத்தை சுமக்க வந்தார். நம்முடைய பாவத்திற்கு பலியாக வந்தார். நிறைய பேருக்கு பிரசங்கிக்கும்படி வந்தார், உபதேசிக்கும்படி வந்தார். தேவனா யார், அவருடைய வல்லமைனா என்ன வெளிப்படுத்தும்படி வந்தார். நிறைய அவருடைய வருகை குறித்து நிறைய சொல்லலாம்.
வந்து சீசர்களை உருவாக்கினார். சீசர்கள் எழும்பினார்கள், சபைகளை உருவாக்கினார்கள். சபை விசுவாசிகளை உருவாக்குகிறது. ஒவ்வொரு விசுவாசியும் சீசர்களாய் மாற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். நான் சொல்லுகிறேன், தாகமாக இருந்தா கர்த்தர் பயன்படுத்துவார். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் ஒப்பு கொடுப்பீங்க? ஆண்டவரே, நான் அதிகமா யாரிடத்திலேயாகிலும் இயேசுவை சொல்லணும். அல்லேலூயா. ஆமா, நீங்க விரும்புங்க, யாரிடத்திலேயாகிலும் இயேசுவை நான் சொல்லணும். அது எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? அதுக்காக தான் ஆண்டவர் வாயை தந்திருக்கிறார். ஆமா, நாடக கதை, சினிமா கதை எல்லாம் மணிக்கூர் கணக்கில் இருந்து பேசுறோம். பாத்தியா, அந்த ஹீரோ அங்கிருந்து ஜம்ப் பண்ணுவாரு, வண்டி மேல கரெக்டா விழுவாரு, வில்லனை எட்டிட்டு உதைப்பாரு, என்ன மாதிரி ஃபைட் சீன். அல்லேலூயா. நாடக கதைகள், சினிமா கதைகள், கிரிக்கெட் கதைகள், இப்ப எல்லாம் 2020. யாரு கேட்டாலும் 2020. குஜராத் எது வெளியே போயிட்டு, சென்னை வெளியே போயிட்டு, குஜராத் வெளியே போயிட்டு, மும்பை உள்ள வந்துட்டு, யார்கிட்ட கேட்டாலும் 2020 கிரிக்கெட்டுடைய கதை தான். மற்ற கதையெல்லாம் நல்லா பேசுறீங்க, அழகா பேசுறீங்க, சூப்பரா பேசுறீங்க, ரியலா பேசுறீங்க. ஆனா பேச வேண்டியவரை குறித்து பேசாம இருக்கிறீங்க. உங்களை ஒப்பு கொடுக்கல. ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் தான் யார், தன்னுடைய அழைப்பு என்ன, தன்னுடைய தெரிந்து கொள்ளுதல் என்ன புரிஞ்சிருக்கணும். உங்களுக்கெல்லாம் ஞான ஸ்நானம் கொடுத்திருக்கவே கூடாது. அல்லேலூயா. எப்போ கொடுக்கணுமா? சீசன் ஆக்கி கொடுக்கணும். அப்படிதானே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் முதல்ல சீசன் ஆக்கணும். சீசன்னா யார்? கிறிஸ்துவனுடைய பணியை செய்கிறவன் தான் சீசன். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க எப்படி மாறி இருக்கீங்களோ அதே போல நீங்க புறப்பட்டு போய் ஒரு மனுஷனையோ மனுஷியோ மாற்றணும். ஆமென். அதுக்கு பிறகு உங்களுக்கு ஞானஸ்நானம். அப்ப அவனுக்கு எப்போ பாஷை கொடுப்பீங்க? அவனும் அவனை போல ஒருவனை மாற்றின பிறகு அவனுக்கு ஞானஸ்நானம். தப்பு பண்ணிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனியாகில் ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. உங்க வாகனத்திலெல்லாம், உங்க வாகனம் எல்லாம் இயேசுவை பிரதிபலிக்கணும். ஒவ்வொரு வாகனத்திலையும் ஒரு வசனமாகிலும் இருக்கணும். அல்லேலூயா. ஆமா, ஒவ்வொரு நபரும் இயேசு கிறிஸ்துவினிடத்துல மற்றவர்களுக்கு சொல்லித்தான் ஆகணும். ஆண்டவர் உங்களுக்கு செய்த அற்புதத்தை சொல்லுங்க. ஆமென். அற்புதம் செய்தாரா இல்லையா? எத்தனையோ பேருக்கு சின்ன வியாதி பெரிய வியாதியா மாறிட்டு, பெரிய உபத்திரவம் மாறிட்டு கர்த்தர் உங்களை வாழ வைத்தார். இந்த சபையில எத்தனையோ பேர் அற்புதத்தை சொல்லலாம். இயேசு எனக்கு அற்புதம் செய்தார் என்று சொல்லுங்க. குழந்தை பாக்கியம் ரொம்ப நாள் தடையா இருந்து கர்த்தர் குழந்தை பாக்கியத்தை தந்தார். வேலை ரொம்ப தடையா இருந்து வேலை ஆசீர்வதித்தார். குடும்பத்திற்குள்ளாய் பிரச்சனையா இருந்து ஜெபித்தோம், பிரச்சனை மாறிற்று. எவ்வளோ கதைகளை சொல்லுகிறோம், எவ்வளோ கதைகளை சொல்லுகிறோம், எவ்வளோ சம்பவத்தை சொல்லுகிறோம். அசோகா போங்க, நல்ல நல்ல டிசைன்ல வந்திருக்கு சார், நல்ல ரேட்டு குறை, நல்ல குவாலிட்டியா இருக்கு, கடையை குறித்து சொல்லுகிறோம். அந்த ஹோட்டல் போங்க, நல்ல சாப்பாடு டேஸ்டியா இருக்கும், ஹோட்டலை குறித்து சொல்லுகிறோம். நான் சொல்லுகிறேன், எல்லாவற்றை காட்டிலும் இயேசு ரொம்ப அழகானவர், ரொம்ப இனிமையானவர், ரொம்ப உண்மையானவர், ரொம்ப மெய்யானவர் என் இயேசு. அதை நீங்க சொல்லாம யார் சொல்லுவா? ஒப்பு கொடுங்க கொஞ்சமாகிலும். அல்லேலூயா. எத்தனை மனுஷன் தன்னுடைய வேதனை உங்கள்கிட்ட சொல்லுவான், கஷ்டத்தை சொல்லுவான். இயேசுவை கொடுங்க. நீங்க மருந்து மாத்திரை மருத்துவமனையை ரெஃபர் பண்ணுகிறதை காட்டிலும் இயேசுவை சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசுவை சொல்லுங்க, விசுவாசத்தோடு சொல்லுங்க, தைரியமாய் சொல்லுங்க. உங்க விசுவாசத்துல ஒரு அற்புதம் உங்களுக்கு நடக்கும். ஆமென். சோ ஒப்பு கொடுங்க. கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறவனை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாம் தன்னுடைய ஏகசுதனை நேசகுமாரனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தார். அது நிமித்தமாய் கர்த்தர் பார்த்தார், மெய்யாகவே ஆபிரகாம் எனக்கு பயப்படுகிறவன் என்று ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். சீமானாய் மாற்றினார், சந்ததியை பெருக பண்ணினார், வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருக பண்ணினார். உங்களையும் தேவன் பெருக பண்ண அவர் சித்தமாயிருக்கிறார். நீங்க பெருகுவீர்கள் என்று சொல்லுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? தேவன் என்னை பெருக பண்ணுவார், கர்த்தர் என்னை பெருக பண்ணுவார். நீங்க ரொம்ப ஆசீர்வாதமா இருப்பீங்க, நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் கவனிக்கணும், ஒப்பு கொடுக்கணும். அடுத்தபடியாய் சுயத்தை ஒப்பு கொடுங்க.
ஆமென். நிறைய காரியத்தை பார்த்தோம். நாளை ஒப்பு கொடுக்கணும், நேரத்தை ஒப்பு கொடுக்கணும், வாசிக்கிறது வேதத்தை வாசிக்க ஒப்பு கொடுக்கணும், கர்த்தருக்காய் சீசனாய் வாழ்ந்து ஒப்பு கொடுக்கணும். எல்லாவற்றுக்கும் மேலாக சுயம் சாகணும். ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? சுயம்னா என்ன? எடுத்து வாசிக்கலாம். 2 நாளாகமம் 21வது அதிகாரம் 4 பக்கம் 566 பக்கம் 21ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். யோராம் தன் தகப்பனுடைய ராஜ்யபாரத்திற்கு வந்து தன்னை பலப்படுத்தி கொண்ட பின்பு அவன் தன்னுடைய சகோதரர் எல்லாரையும் இஸ்ரவேலின் பிரபுக்களில் சிலரையும் பட்டயத்தால் கொன்று போட்டான். யோராம் ராஜாவாகிற போது 32 வயதாயிருந்து 8 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். அல்லேலூயா. இங்கே ஒரு ராஜாவை குறித்து உங்களுக்கு நான் ஒரு கதை சொல்ல போறேன். ஆமென். கதைன்னா எத்தனை பேருக்கு பிடிக்கும்? சீக்கிரமா எடுங்க. 566வது பக்கம் 566. எல்லாரும் எடுங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். தம்பிமார் எடுத்துட்டீங்களா? இல்லை எடுத்த மாதிரி நடிக்கீங்களா? யாரையும் நம்பலாம், இவங்களை மட்டும் நம்பவே முடியாது. அதனால தயவு செய்து எடுங்க. சரி, அதில் 21ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை தான் நாம் இப்போ வாசித்தோம். அங்கே யோராம் என்கிற ஒரு ராஜா, அவரை குறித்து நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. யார் இந்த யோராம் அப்படின்னா, யோசபாத்து ராஜாவினுடைய மகன், சேஷ்டபுத்திர பாகத்திற்கு சுதந்திரவாளி, ஒரு ராஜாவினுடைய மகன். இந்த யோசபாத் ராஜா அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல மனிதர், ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமானவர். அவருக்கு ஒரு பிரச்சனை, போராட்டம், நெருக்கம் எதுனாலும் முதல்ல கர்த்தரிடத்துல போவார். அல்லேலூயா. ஆமா. ஆனா இந்த மனுஷன், இந்த யோசபாத் ராஜாவினுடைய மூத்த மகன் யோராம், தன் தகப்பனோடு கூட இருந்து தகப்பனை பார்த்தார், தகப்பனுடைய வாழ்க்கையை பார்த்தார், அவருடைய ஆளுமையை பார்த்தார். எல்லாமே பார்த்தாலும் ஒன்னே ஒன்று மண்டையில் கடைசி வரைக்கும் யாரில்ல. அல்லேலூயா. தகப்பன் எந்த ஜாதி, அது நல்ல மண்டையில் யாருது. தகப்பனுக்கு எவ்வளோ சொத்து இருக்கு, அது நல்ல மண்டையில் யாருது. தகப்பனுக்கு பேங்க் பேலன்ஸ் என்ன, அதெல்லாம் பிள்ளைகளுக்கு நல்ல விவரமா தெரியுது. எந்த இடத்தெல்லாம் சொத்து இருக்கு தகப்பனுக்கு, அதெல்லாம் தெரியுது. ஆனா தகப்பனுக்கும் தேவனுக்கும் என்ன உறவு, அது மட்டும்தான் அன்றைக்கு இருந்த சந்ததிகளுக்கும் மண்டையில யாரல, இன்னைக்கு இருக்கிறவர்களுக்கும் மண்டையில யாரல. அல்லேலூயா. யோசபாத் ராஜாவை கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்தார், எப்படி நடத்தினார், கூடவே இருந்த பிறகும் யோராமுக்கு புரியல. இவன் சுயநலவாதியாகவே வாழ்ந்தான். சுயம் சாகணும். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், என்னை உயர்த்துகிறது கர்த்தர் மட்டுமே, உங்களை உயர்த்துகிறது தேவன் மட்டுமே. வேற யாரும் எவனாலையும் நம்மளை உயர்த்த முடியாது. இந்த பூமியில நிறைய காரியத்தை நாமளாகவே திட்டம் பண்ணி, அதற்காகவே கர்த்தருடைய சமூகத்தை விட்டுட்டு, வார்த்தை விட்டுட்டு, வசனத்தை விட்டுட்டு வெளியே வந்து பிரயாசப்பட்டு போராடுகிறோம். நான் சொல்லுகிறேன், வசனத்தை விட்டு ஒரு அடி கூட நகண்டு போனாதான் ஒரு காரியத்தை செய்ய முடியும். அப்படின்னா அந்த காரியம் நமக்கு வேண்டாம். இந்த யோராம் வித்தியாசமான ஒரு மனுஷன். தேவனுடைய கிருபை ஆண்டவர் இவனை ராஜாவாய் மாற்றினார். அல்லேலூயா. ஆமா. சில இடங்களில் ஆண்டவர் நம்மளை கொண்டு போய், போகவே தகுதியில்லாத இடத்துல எல்லாம் கர்த்தர் நம்மளை கொண்டு போய் வைத்திருப்பார். இப்ப சில பிள்ளைகளுக்கு நல்ல இடத்துல திருமணமாகி ஏழையாயிருந்த இந்த பிள்ளை வசதியான வீட்டிற்கு மருமகளாக போயிருப்பாங்க. ஆமென். வர முடியாத இடத்திற்கு கர்த்தர் கொண்டு வந்து விட்டார். இப்போ அங்க போன உடனே எல்லாமே ஆளுக எல்லாம் நம்ம கையில வரணும், கண்ட்ரோல்லாம் நம்ம கையில வரணும். நாம சொல்றது படிதான் எல்லாரும் கேட்கணும், நாம சொல்றபடிதான் கணவனார் கேட்கணும், நாம சொல்றபடிதான் மாமியார் கேட்கணும், நாம சொல்றதான் குடும்பத்துல நடக்கணும். புத்தி. அல்லேலூயா. சுயம் சாகணும், சுயம் சாகணும். கர்த்தர் இவ்வளவா இந்த நல்ல குடும்பத்திற்கு கர்த்தர் என்னை கொண்டு வந்தார்.
இருதயத்தில் சுயமாக நாம் எதிலையுமே போராடக்கூடாது. இவன் செய்த ஒரு காரியம் என்ன அப்படின்னா, பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் 10 கட்டளையை கொடுத்திருந்தார் மோசையின் மூலமாய் சபைக்கு. அதில் ஒரு கட்டளை சொல்லுகிறது, கொலை செய்யாதிருப்பாயாக. ஆமென். கொலை செய்யக்கூடாது. ஆனால் கர்த்தருடைய ராஜா தான், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா தான், கர்த்தரை அறிகிற அறிவு உடையவன் தான். ஆனா ராஜ்யத்தில் ஏறி உட்கார்ந்த பிறகு, அந்த ராஜ்யம் தன் வசமாயிற்று என்று சொல்லி நினைத்த பிறகு அவனுக்குள்ளாய் ஒரு பெரிய திமிரு வந்த உடனே முதல்ல சகோதரர்களை கொலை செய்கிறான். ஆமென். ஏனென்றால் இவனும் ராஜாவினுடைய பிள்ளைகள், மற்ற ஜனங்கள் இவன் பக்கத்தில் வந்துடக்கூடாது. யாரும் தன் தகப்பனுடைய மற்ற பிள்ளைகளுடைய சொல்ல கேட்டக்கூடாது, அல்லது என்னை தள்ளிட்டு அவர்களை யாரையும் தூக்கி வச்சிடக்கூடாது. அப்படிங்கிறதற்காக போராடுகிறான். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் தன்னுடைய ஸ்தானத்திற்காய் போராடுகிறாங்க. குடும்ப வாழ்க்கையில தன்னுடைய ஸ்தானத்திற்காய் போராடுகிறாங்க. அதற்காக கெடுத்து கணவனிடத்தில் பேசுகிறது என்ன, கணவன் மனைவினிடத்தில் பேசுகிறது என்ன, குடும்பத்தில் பிரச்சனையை உண்டாக்குகிறது என்ன, வேலை செய்கிற இடத்துலையும் சரி, பெரிய பெரிய கம்பெனிலையும் சரி, வியாபார ஸ்தலத்திலையும் சரி, தன்னுடைய ஸ்தானத்தை தற்காக்கும்படியாய் சுயநலவாதியாய் மாறி சுயத்திற்காக சுயம் சாகாதவனாக அவன் போராடி கொண்டிருக்கிறதை இன்றைக்கும் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். ஆண்டவர் ஒரு ஸ்தானத்தில் உன்னை கொண்டு உட்கார வைத்தார். அந்த ஸ்தானத்திற்குரிய மேன்மையை கர்த்தர் தான் உனக்கு கட்டளையிடுவார், கர்த்தர் தான் உனக்கு தருவார். நீயா போராடக்கூடாது, நீயா போராடக்கூடாது. நிறைய பேர் சுயத்தில் இறங்கி போராடுகிறது. ஒரு இடத்துல கர்த்தர் வைத்திருக்கிறாரா, உன் சம்பளம் என்ன, அதுவே போதும் என்று என்ன, சம்பளம் போதும், அங்கே தரக்கூடிய வருமானம் எனக்கு போதும். நீயா போராடுகிறா. அங்கே எதையாகிலும் எடுத்துக்கொண்டு விற்க முடியுமா, அங்கே எதையாகிலும் கொஞ்சம் வஞ்சித்து சேர்க்க முடியுமா? அநியாய வட்டியினாலும் ஆதாயத்தினாலும் பொருளை சேர்க்கிறவன் அதை அவனுக்காக சேர்க்கல, தரித்திரர் பேரில் இறங்குகிறவனுக்காக சேர்க்கிறான் என்று நீதிமொழிகளில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. அநியாய வட்டி வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அநியாயமான ஆதாயம், 10 ரூபா பொருளை 2 ரூபா 3 ரூபா கூட்டி விற்கலாம். ஆனால் சிலர் 10 ரூபா பொருளை 20 ரூபான்னு விற்பாங்க. அநியாயம். அல்லேலூயா. நிறைய சேரும், ஆனா உனக்கல்ல. நிறைய சேரும் உன் சந்ததிக்கல்ல, நிறைய சேரும் யாருக்காக? எவன் தரித்திரருக்கு இறங்குகிறானோ அவனுக்கே உன் சேர்த்து வைத்த எல்லா நன்மையும் கர்த்தர் கொடுப்பேன் என்று வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. எந்த ஸ்தானத்தில் கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறாரோ அந்த ஸ்தானத்தில் உண்மையாயிருங்க. ஸ்தாபனத்தை வஞ்சிக்கிறது, சபையை வஞ்சிக்கிறது, விசுவாச பிள்ளைகளை வஞ்சிக்கிறது. நிறைய பேர் ஊழியத்தில் விசுவாசிகளை வஞ்சிப்பாங்க. ஒரு ஊழியக்காரர் விசுவாசிட்டு 5 பவுன் நகையை வாங்கியிருக்கிறார். அல்லேலூயா. இதுவும் சரி, கஷ்டத்தில் இருக்கிறார்னு கொடுத்தாச்சு. கேட்டால் அதுக்கு அடுத்தால கொடுக்கல, பெரிய பிரச்சனை வருது. சபை நடுவே சொல்லிட்டாரு, நீ காணிக்கையா தான் தந்தா, கை மாத்த தரல அப்படின்ட்டார். என்ன பண்ணுவாங்க? இப்போ காணிக்கையா கொடுத்த பணத்தை கவர்மெண்டால கூட மீட்டு கொடுக்க முடியாது. ஒரே வார்த்தை, வஞ்சிக்கிறது. யாருக்காக சேர்க்கிற? நிலை நிற்குமோ? வசனத்திற்கு ஒன்று ஒப்பு கொடுக்கணும், வித்து போடக்கூடாது. இச்சைக்கு இவன் ராஜாவாய் உயர்த்தப்பட்ட பிறகு தன்னுடைய ஸ்தானத்துல இன்னும் பலப்படணும், ஸ்தானத்தை உறுதிப்படுத்தணும். இந்த ஸ்தானம் கடைசி வரைக்கும் போய்விடக்கூடாது என்று சொல்லி யார் யாருக்கு விரோதமாய் எழும்ப முடியுமோ அத்தனை பேருக்கு விரோதமாய் எழும்பினான். சொந்த சகோதரன் என்று பார்க்கல, வெட்டி சாய்த்தான். குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தினான். இன்னைக்கும் தன்னுடைய ஸ்தானத்தை காப்பாற்றும்படியா எத்தனையோ பேருக்கு விரோதமாய் பேசுகிறது. எவ்வளவு நாளைக்கு? நான் சொல்லுகிறேன், ஒரு நாள் கூட சாலமோன் போராடினதே இல்லை. தாவீதுனுடைய ஸ்தானம், தாவீது ராஜாவினுடைய சிம்மாசனம் எனக்கு கிடைக்கணும்னு ஒரு நாள் கூட சாலமோன் போராடினதே கிடையாது. கர்த்தரே அவனை கொண்டு வந்து வைத்தார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. நிறைய பேர் பதவிக்காய் போராடுகிறது, உயர்வுக்காய் போராடுகிறது.
கமிட்டியில் நான் ஒருத்தனாயிருப்பேன், சபையில் முப்பனாயிருப்பேன், சபையில் செக்ரட்டரியா இருப்பேன், இந்த கம்பெனியில் எல்லா ஒர்க்கர்ஸை காட்டில நான் முதன்மையாயிருப்பேன், குடும்பத்தில் எல்லா மருமகளை காட்டிலும் நான் மேலாயிருப்பேன், குடும்பத்தில் எல்லா மருமகனை காட்டிலும் நான் உண்மையா மேலானவனாயிருப்பேன். ஓ ஸ்தானத்திற்காய் நீ ஒரு நாளும் போராடாதே, கர்த்தருக்காய் மட்டும் நீ உன்னை ஒப்பு கொடுத்து பாரு. ஒப்பு கொடுத்த உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்காமல் விடவே மாட்டார். எத்தனை பேருக்கு புரியுது? நிறைய பேர் மாம்சத்தில் போராடுகிறாங்க. மாம்சத்தின் கிரியைகள் அத்தனையும் இன்றைக்கு சுட்டரிக்கப்படுவதாக. இந்த யோராம் ராஜா செய்த மகா பெரிய கேடு. நீ யாருடைய சிம்மாசனத்தை பலப்படுத்துகிறா? ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறது ஜீவனுள்ள தேவன் அல்லவா? நீயும் மாத்திரம் உன் ஸ்தானத்தை காப்பாற்றிக் கொள்ள உன்னால முடியுமோ? என்ன இந்த இடத்துல ஊழியக்காரனாய் வைத்தது கர்த்தர். சில சபையில ஊழியக்காரனை தள்ளிடணும், விசுவாசி போராடுகிறதும், விசுவாசிகளை வெளியே தள்ளிடணும், நீ ஊழியக்காரர்கள் போராடுகிறதும் பெரிய போராட்டம் நிறைய இடத்துல நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், அவனுக்கு விரோதமாய் நீயும் உனக்கு விரோதமாய் அவனும் எழும்பாதிருப்பானாக. அவன் அவருடைய ஸ்தானத்துல வைத்து பெருமைப்படுத்தினது கர்த்தர் அல்லவா, தேவன் அல்லவா? நீ ஏன் போராடுகிறா? வெளியே போனா போயிட்டே இருக்கணும். ஆமென். ஆமா, கர்த்தர் அல்லவா அழைத்தார். நான் தெருவலன் என்றாலும் சிம்மாசனம் வரைக்கும் என்னை உயர்த்த கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். உன் வாழ்க்கையில எந்த ஆசீர்வாதத்திற்கும் மாம்சத்தில் இறங்கி போராடாத. அவன் என்ன பண்ணிட்டான்? சகோதரர்களை கொலை பண்ணினான். அதே போல தகப்பனுடைய காலத்தில் இருந்த இஸ்ரவேல்ல சில பிரபுக்களையும் கொலை பண்ணினான். தகப்பன் காலத்தில் நல்ல பதவியில் இருந்திருப்பாங்க. நம்மளை ஒரு வேளை தள்ளிட்டு இவன் ஒரு கூட்டத்தை சேர்த்துடக்கூடாது. நீ பிரபுக்கள் எல்லாம் கொள்றான். அதான் 13வது வசனத்தை நீங்க வாசித்தீர்கள். ஆனால் 2 நாளாகமம் 21:13 வாசித்தால், இஸ்ரவேல் ராஜாக்களின் வழியிலே நடந்து ஆகாப்புடைய குடும்பத்தின் சோர மார்க்கத்திற்கு ஒத்தபடியே யூதாவையும் எருசலேமின் குடிகளையும் சோரம்போக பண்ணி உன்னை பார்க்கிலும் நல்லவர்களாய் இருந்த உன் தகப்பன் வீட்டாரான உன் சகோதரனை கொன்று போட்டபடியினால் உன் சகோதரனை நீ கொன்று போட்டாய். ஹல்லேலூயா. தட்டி கேட்க யார் இருக்கா? நான் சொல்லுகிறேன், கூட படிக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்பக்கூடாது, மற்றவர்களுக்கு விரோதமா எழும்பக்கூடாது. ஓ நல்ல பேருக்காக மற்றவர்களுடைய பேரை நீ கெடுக்க கூடாது. எத்தனை பேருக்கு புரியுது? உன் ஸ்தானத்திற்காக நீ போராடாதே. இன்னைக்கு நிறைய பேர் தன்னுடைய ஸ்தானத்திற்காக, தன்னுடைய நன்மைக்காக என்ன போராட்டம். ஒரே பிள்ளைய 2 பேர் விரும்புறான், 2 பேருக்குள்ள சண்டை. நீ நானா பார்த்துருமா? இவன் போய் அவனை கொலை பண்றது. ஓ நன்மைக்கு கர்த்தரே இறங்குவார், நன்மையான ஈவுகளை தருவார். எத்தனை பேர் நம்புறீங்க? நன்மையான ஈவை நிச்சயம் உனக்கு தருவார், நீ விரும்புகிறதற்கு மேலாக. அல்லேலூயா. வாலிப பிள்ளைகள் கர்த்தருக்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் ஒரு நல்ல அழகான பையனை பார்த்து, இல்ல நான் ஒரு நல்ல அழகான பிள்ளையை பார்த்து, நான் உனக்கு இந்த முடிவுக்கு நீங்க வராண்டா. இன்னைக்கு கர்த்தர் என்ன தந்திருக்கிறாரோ, படிப்பை தந்திருக்கிறாரோ, உன் படிப்புல நீ போராடு. நான் நல்லா படிக்கணும், படிக்கும்படி ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார், நல்ல படி. சம்பாதிக்கும்படி நல்ல வேலை தந்திருக்க, நல்லா சம்பாதி. அதே போல திருமண வயது என்று சொல்லி ஒரு வயது வரும், அன்றைக்கு கர்த்தர் உனக்கு இறங்கி ஏற்ற துணையை உனக்கு தருவா. தெருவிலெல்லாம் பல்ல காட்டிட்டு தெரியாத, வாழ்க்கை உடைஞ்சு போயிடும். அல்லேலூயா. வாலிப நாட்களில் உன்னை நீ பரிசுத்தமாய் காத்துக்கொள், தேவனுக்கு பிரியமாய் ஒப்புக்கொடு. எல்லாரும் லவ் பண்றாங்க, எல்லாரும் பண்ணிட்டு போட்டோம், நீ அமைதியாயிரு. நீ கர்த்தருக்காய் காத்திரு. நீ கர்த்தருடைய கரத்தில், அவருடைய பலத்த கரத்தில் நீ அடங்கியிரு. உலகம் என்ன செய்கிறது என்கிறதை நீ பார்க்காத, உலகத்தை படைத்தவர் என்ன விரும்புகிறார் என்று மட்டும் நீ பாரு. அந்த சித்தம் மாத்திரமே உன்னை உயர்த்தி வைக்கும். உன் நன்மைக்காக, உன் ஆசீர்வாதத்திற்காக, உன் இச்சைக்காக, உன் சுயத்திற்காக, உன் சுய தேவைக்காக, உன் மாம்சத்தின் தேவைக்காக, ஆசை இச்சைக்காக நீ ஒரு நாளும் போராடி கொண்டு தெரியாதே. அமைதியாயிரு. ஹல்லேலூயா. பொறுமையாயிரு. நிறைய குடும்பத்தில் பிரச்சனை, நிறைய வாலிபர்களுக்குள்ளாய் பிரச்சனை.
அவன் ஏன் ஆளு, இவா ஏன் ஆளு. நீ முதல்ல கர்த்தருடைய ஆளாயிரு. ஹல்லேலூயா. ஆமா. இப்போ போட்டி போட்டு கட்டிட்டு இப்போ 6 மாசத்துக்குள்ளாக வாழ்க்கை கசந்து போச்சு. இவளை என்னைக்கு நான் கட்டினனோ அப்படின்னு இவர் புலம்ப, இவன் என்னை கல்யாணம் முடிச்சிடனோ அன்னையில இருந்து நீ இவா புலம்ப. 6 மாசத்துல வாழ்க்கை முடிஞ்சிருது. கர்த்தருக்காய் காத்திரு. உன் ஸ்தானத்திற்காய் நீ போராடாத. இந்த யோராம் ராஜா எழும்பி சொந்த சகோதரனை கொன்று போட்டான். தன்னை பார்க்கல நல்லவர்களாயிருந்தார்கள், கொன்று போட்டான். அல்லேலூயா. கர்த்தர் பார்த்தார். ஆண்டவர் தீர்க்கதரிசியாகிய எலியாவை எழுப்பி அவனுக்கு ஒரு கடிதத்தை அனுப்புகிறார். அந்த கடிதத்தில் தான் இந்த 13ஆம் வசனத்திலிருந்து எல்லாம் சொல்லப்பட்டு வருகிறது. 14 வாசித்தால் இதோ 13 கடைசி 4 வரி சொல்லுகிறது, உன்னை பார்க்கிலும் நல்லவர்களாய் இருந்த உன் தகப்பன் வீட்டாரான உன் சகோதரரையும் கொன்று போட்டபடியினால் 2 நாளாகமம் 21:14 வாசிப்போம். இதோ கர்த்தர் உன் ஜனத்தையும் உன் பிள்ளைகளையும் உன் மனைவிகளையும் உனக்கு உண்டான எல்லாவற்றையும் மகா வாதையால் வாதிப்பார். ஹல்லேலூயா. நீ ஒப்பு கொடுக்கல, நீ கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கல. எத்தனையோ ஒப்பு கொடுக்காத பகுதி உன் வாழ்க்கையில் இருக்கிறது. உங்க வேலைக்கு போகும்போது கர்த்தரை துதிச்சிட்டு போங்க, ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போங்க. அவருக்கு முன்பதாக கையெடுத்து நில்லுங்க. ஆண்டவரே என் கூட வாருங்க. உன் வேலை ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. எல்லா இடத்திலையும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அவருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுங்க. இன்னைக்கு பார்க்குறோம், ஒரு இடத்துல இருந்து புறப்படும் போது ஜபிக்கிறார்கள், ஒரு இடத்துல இருந்துட்டு போகும்போது ஜபித்துட்டு போறாங்க. கர்த்தர் கூட இருப்பார். ஹல்லேலூயா. ஒரு வேலையை ஆரம்பிக்கும் போது வேறு வசனத்தை வாசித்து ஆரம்பிக்கிறாங்க. அந்த தொழில் நல்லா இருக்கும், அந்த வியாபாரம் நல்லா இருக்கும். ஸ்கூலுக்கு போகக்கூடிய பிள்ளைகள் புக்கை எடுக்க முன்பதாக வேதத்தை எடுத்து வாசிங்க. உங்களை எந்த அளவுக்கு அர்ப்பணிக்கிறீங்களோ, ஒப்பு கொடுக்கிறீங்களோ, அந்த அளவு கர்த்தர் உன் ஸ்தானத்தை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்துவேன் என்று சொல்லுகிறார். ஒப்பு கொடுக்கிற பாத்திரம் தான் இன்னைக்கு வேணும். எவ்வளவு ஒப்பு கொடுக்கிறாய், இதுக்கெல்லாம் ஒப்பு கொடுக்கிறாய். இந்த இடத்துல சொல்லுகிறார் ஆண்டவர், இந்த யோராம் கர்த்தருடைய காரியத்தில் ஒன்றுக்கு கூட ஒப்பு கொடுக்கல, ஒரு கட்டளைக்கும் ஒப்பு கொடுக்கல, ஒரு வசனத்திற்கும் ஒப்பு கொடுக்கல, ஆராதனை முறைக்கு ஒப்பு கொடுக்கவே இல்லை. அல்லேலூயா. துணிகரம். கர்த்தர் பார்த்துட்டே இருந்தார். அவனுக்கு ஒரு லெட்டர் எழுதப்பட்டது. அன்னைக்கு இதே போல வேதம் இல்லை, இன்னைக்கு நமக்கு வேதம் இருக்கிறது. யாரும் போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, சொந்த பாஷையில இருக்கிறது. அன்னைக்கு தேவனால் ஒரு லெட்டர் எழுதப்பட்டது. அதுல உன்னை பார்க்கிலும் நல்லவர்களாக இருந்த உன் தகப்பன் வீட்டாரையும் உன் சகோதரனை கொன்று போட்டபடியினால் இதோ கர்த்தர் உன் ஜனத்தையும் உன் பிள்ளைகளையும் உன் மனைவிகள் உனக்கு உண்டான எல்லாவற்றையும் மகாவாதையினால் வாதிப்பார். அல்லேலூயா. ஒப்பு கொடுங்க. வாதை உன் கூடாரத்தை அணுகுவதில்லை. வாதை ஒரு நாளும் அணுகாது. கர்த்தருக்கு பயந்து நடுங்குங்க. வாதை நடுங்கி நிற்கும். உன் குடும்பத்தை அணுகாது, பிள்ளைகள் அணுகாது. இப்போ வாதைகளுக்கு குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறார். அல்லேலூயா. கடந்த நாட்களில் இப்பவும் கூட இருதயத்திலெல்லாம் ஒரே வலி. நேற்று முன்தினம் குற்றாலத்தில் ஒரு பையனை குளிக்க போன இடத்துல, சுற்றுலாவுக்கு போன இடத்துல காட்டாறு வெள்ளம் வந்து இழுத்துட்டு போய் மறிச்சு போனான். 17 வயசு பையன். செய்தியை கேட்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கு. நாங்கள் பார்க்குற ஆண்டவரே, இன்னும் எத்தனையோ பிள்ளைகள் இருந்தாங்க, ஒருவருக்கும் ஒரு சேதமும் இல்லை. ஒரே ஒரு பையனை காப்பாற்றிருக்க முடியாதா ஆண்டவரே? முடியுமா? முடியாதா? என் தேவனுக்கு முடியும். 7 மடங்கு அக்கினி சோலை சூடேற்றப்பட்டாலும் ஒவ்வொரு முடியையும் ஆண்டவர் பாதுகாத்தார். வஸ்திரத்தில் இருக்கிற ஒவ்வொரு நூலை ஆண்டவர் பாதுகாத்தார். அக்கினுடைய மனம் கூட, வாசனை கூட வஸ்திரத்தில் வராமல் பாதுகாத்தார். அவ்வளோ பாதுகாக்கிற தெய்வம் ஒரு பிள்ளை பாதுகாக்க முடியாதா? நான் சொல்லுகிறேன், நீ உன் வாழ்க்கையை ஒப்புக்கொடு. உன் ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறார்கள். கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கேடகமாய் இருப்பார். பக்கத்து வரைக்கும் வந்தாலும் ஆபத்துக்கு தப்பி நிற்கும் உன் பிள்ளைகள். சந்தோஷமா போனாங்க. அழும்போதெல்லாம் அவ்வளோ வேதனையா இருந்தது. அங்க நடக்கிற சம்பவத்தெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ துக்கமா இருந்தது. அந்த இடத்துல நான் இருந்தா இப்படி இருந்திருக்கோம்.
அந்த இடத்துல நான் இருந்தா, என் பிள்ளை இருந்தா, என் குடும்பம் இருந்தா எப்படி இருந்திருக்கும்? அந்த ஸ்தானத்தில் வைத்து நான் பார்த்துட்டே இருந்தேன். எவ்வளோ ஒப்பு கொடுத்துருப்போம், எவ்வளோ அர்ப்பணித்திருப்போம் ஆண்டவருக்கு. நான் சொல்லுகிற ஒரு காரியம், வரக்கு முன்பதாகவே வந்ததாகவே நினைத்து உன்னை நீ கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தாயானால் கர்த்தர் உன்னை அபரிதமாய் ஆசீர்வதிப்பார். எப்போதுமே நமக்கு வராது நினைக்கவே கூடாது. வந்தால் வந்துருமோ. ஆகவே ஒரு காரியம் வரக்கு முன்பதாகவே வந்தது போல நினைத்து கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துரு. நீங்க நல்லா இருப்பீங்க, உங்க பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கும். வாழ வைக்கிற தெய்வம். அல்லேலூயா. இந்த யோராம் முப்பிதாக்கள் எல்லாம் ரொம்ப கவனமாய் நடங்க. நீங்க சம்பாத்தி வைக்கிற சம்பாத்தியங்களும் உங்க பிள்ளைகளை தான் சேரும். நீங்க முறைகேடாய் நீதிகேடாய் நடக்கிற அந்த சாபமும் பிள்ளைகளை வந்து சேரும். பிள்ளைகளை கவனமாய் இருங்க. தகப்பனுடைய முப்பிதாக்களுடைய சாபம் உங்க மேல வராதபடி கர்த்தருக்கு முன்பதா உங்களை தாழ்த்துங்க. பெருமையில நிக்காதுங்க, திமிர்ல நிக்காதுங்க, ஆணவத்துல நிக்காதுங்க. ரொம்ப தாழ்மையாயிருங்க. முப்பிதாக்களுடைய ஒரு பாவமும் உன்னை அணுகுவது இல்லை. ஹல்லேலூயா. உன்னை தொடாது. இப்ப ஆண்டவர் சொல்லுகிற, யோராமே, நீ போட்ட ஆட்டத்திற்கு உன் மேல, உன் மனைவி மேல வாதை அனுப்புவேன் என்று கர்த்தர் சொன்ன. அந்த வாதை வந்து எல்லாத்தையும் வீடை காலி பண்ணிட்டு போயிற்று. மனைவி அடுத்த ராஜ்யத்திற்கு கடத்தப்பட்டால், மகள்கள் அடுத்த ராஜ்யத்திற்கு, மகன்கள் அடுத்த ராஜ்யத்திற்கு கடந்து, பிள்ளைன்னு சொல்லக்கு ஒரே ஒரு பிள்ளை மட்டும்தான் இருந்துச்சான். ஹல்லேலூயா. அதோடு நிக்காம 15வது வசனம், நீயோ உனக்கு உண்டாகும் குடல் நோயினால் உன் குடல்களில் நாளுக்கு நாள் எற்று விழும்படி கொடிய வியாதியினால் வாதிக்கப்படுவாய் என்று எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. கொடிய வியாதியினால நான் சொல்லுகிறேன், கர்த்தருக்கு மட்டும் ஒப்பு கொடுங்க. ஒரு வியாதியும் வராது, ஒரு வியாதியும் உன்னை மேற்கொள்ளாது. நிறைய பேருக்கு வியாதியை கண்டு பயம். நீ பயப்பட வேண்டியது வியாதியை கண்டல்ல, கர்த்தரை கண்டு நீ பயப்பட வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையை கண்டு ஒப்பு கொடுக்கணும். எவ்வளவு பெரிய வியாதியும் வரட்டுமே. அதாவது ஆண்டவரே ஒரு வாதையை, ஒரு கொள்ளை நோயான ஒரு வாதையை நம்மேல் அனுப்புவாரானால் எந்த ஊழியக்காரனால அதை சுகமாக்க முடியும்? எந்த வைத்தியனால குணமாக்க முடியும்? ஒரு ராஜாவுக்கு வந்த வியாதி எந்த வைத்தியர்னாலையும் குணப்படுத்த முடியல. காரணம், அந்த வியாதி உலகத்திலிருந்து வந்த வைரஸ் இல்ல, பரலோகத்திலிருந்து வந்த தேவனால கட்டளையிடப்பட்ட வைரஸ். எவனாலையும் காப்பாற்ற முடியாது. ஹல்லேலூயா. மறுபடியும் சிங்கப்பூர்ல இன்னைக்கு காலையில் நியூஸ், கொரோனா வைரஸ் உருமாறி பயங்கரமாய் பரவி கொண்டிருக்கிறது. அரசாங்கம் கட்டளையிடுகிறது, எல்லாரும் மறுபடியும் மாஸ்க் போடுங்க அப்படின்ட்டு. நான் சொல்லுகிறேன், எந்த வைரஸ் எழும்பினாலும் கர்த்தர் நம்மை ரட்சிப்பார். கர்த்தர் என்னை பாதுகாப்பார், என் பிள்ளையை பாதுகாப்பார். நான் ஒப்பு கொடுக்கிறேன், வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன், என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன், என் சுயத்தை ஒப்பு கொடுக்கிறேன். அல்லேலூயா. அமைதியா இருங்க, பொறுமையா இருங்க, பேசாதிருங்க, தேவையில்லாம பேசாதிருங்க. ஆமென். தேவனுக்கு பிரியமாயிருங்க, வசனங்களுக்கெல்லாம் ஒப்பு கொடுங்க. அநேக வியாதிகள் இந்த பூமியில இருக்கிறது. ஒன்றும் குடலை சேதப்படுத்துவதில்லை, ஒன்றும் கணையத்தை சேதப்படுத்துவதில்லை, ஒன்றும் கிட்னியை சேதப்படுத்துவதில்லை, ஒன்றும் நுரையீரலை சேதப்படுத்துவதில்லை, ஒன்றும் உணவு குழாயை சேதப்படுத்துவதில்லை, ஒன்றும் உன் சரீரத்தில் உள்ள ஒரு பகுதியும் சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உனக்கு கேடகமாய் இருப்பார், இருப்பார், இருப்பார். அல்லேலூயா. நீங்க மட்டும் தேவனுக்கு பயந்து நடங்க, நீங்க மட்டும் ஆண்டவருக்கு பயந்து நடங்க. அல்லேலூயா. அப்படியே கீழே உள்ள வசனங்களை வாசித்தால் ஆண்டவர் 16வது வசனம், அப்படியே கர்த்தர் பெலிஸ்தரின் ஆவியையும் எத்தியோப்பியாவை கடத்த தேசத்தாரான அரபியரின் ஆவியையும் யோராமுக்கு விரோதமாக எழுப்பினார். யோராமுக்கு விரோதமாய் அவர்களுடைய ஆவியை தட்டி எழுப்புகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நாம கர்த்தருக்குள் எழும்பி பிரகாசிக்கும்படி பரிசுத்த ஆவியை தந்திருக்கிறார். ஆனா கர்த்தருக்கு நாம ஒப்பு கொடுக்காம பிரியமில்லாம வாழும்போது நம்மை சுற்றிலும் இருக்கிற சில மனிதர்களுக்குள்ளாய் பொல்லாத ஆவியை அனுப்பி எழும்ப பண்ணுவார். அத்தனை பேரும் நமக்கு முன்பதாக எழும்பி நிற்பார்கள். நாமளோ அவர்களுக்கு முன்பதாக எதிர்த்து நிற்க முடியாதபடி விழுந்து போவோம். எத்தனை பேருக்கு புரியுது? ஆனால் தேவ அபிஷேகத்தில் நிற்பமையானால் எழும்பி நிற்கிற பொல்லாத அத்தனை ஆவிகளும் விழுந்தே ஆகும், ஓடியே ஆகும், நிர்மலமாகி போகும்.
எத்தனை பேர் விரும்புறீங்க? இன்னைக்கு நாம் ஒப்பு கொடுக்க போகிறோம். எதெல்லாம் எந்தெந்த பகுதியெல்லாம் ஒப்பு கொடுக்கப்படாத பகுதியாக இருக்கிறதோ எல்லாத்தையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க போகிறோம். வாழ்க்கையே ஒப்பு கொடுக்க போகிறோம். வாழ்க்கையே கர்த்தருக்கு அர்ப்பணிக்க போகிறோம். நாம சாலமோன் ராஜாவை போல ஆசீர்வாதமாக இருக்க போகிறோம். தாவீது ராஜாவை போல கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இம்மையில மட்டுமல்ல, மறுமையில, 1000 வருஷ அரசாட்சியில, நித்திய ஜீவன்ல நாம் ஆசீர்வாதமாக இருப்போம். அல்லேலூயா. அப்படியே சுற்றிலும் இருக்கிற பெலிஸ்தருடைய ஆவியை எழுப்பினார், அரபியருடைய ஆவியை எழுப்பினார், யோராமுக்கு விரோதமாய் எழுப்பினார். அவர்கள் யூதாவில் வந்து பலாத்காரமாய் புகுந்து ராஜாவின் அரண்மனையில் அகப்பட்ட எல்லா பொருட்களையும் அவன் பிள்ளைகளையும் அவன் மனைவிகளை பிடித்துக் கொண்டு போனார். யோவாகாஸ் என்னும் அவன் குமாரர் இளையவனை அல்லாமல் ஒரு குமாரன் அவனுக்கு மீதியாக வைக்கப்படவில்லை. இவைகள் எல்லாவற்றிற்கு பிற்பாடு கர்த்தர் அவன் குடல்களில் உண்டான தீராத நோயினால் அவனை வாதித்தார். அல்லேலூயா. சில குடும்பத்திலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். பிள்ளைகள் விட்டுட்டு போயிடுவாங்க, கணவன் விட்டுட்டு போயிடுவாங்க, வேலைகள் இருக்காது, வருமானம் இருக்காது, எல்லாம் போச்சு, சுகமும் இருக்காது. எத்தனையோ நல்ல நல்ல வாழ்ந்த குடும்பம் எல்லாம் இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணம் தேவனுக்கு ஒப்பு கொடுக்காமையினால தான். அதே நிலைமை இந்த யோராம் ராஜாவுக்கு வந்தது. கீழே உள்ள வசனங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. நோயினால அவன் குடல் சரிந்து கொடிய வியாதியினால ஆமென் செத்து போனான் என்று சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. 20வது வசனத்தை நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க. விரும்புவார் இல்லாமல் இறந்து போனான், அவனுக்கு ராஜாக்களின் கல்லறைகளில் அவனை வைக்கவில்லை. அல்லேலூயா. நல்ல அடக்கம் நடக்கல, நல்ல இடம் அவனுக்கு கொடுக்கப்படல, நல்ல கணம் அவனுக்கு செய்யப்படல, எல்லா மகிமையும் இழந்தான். தேவனுக்கு முன்பதாகி திமிரான் என்னபடியினால, தேவனுடைய வார்த்தையை, வசனங்களை, கட்டளைகளை துச்சமாய் எண்ணினபடியினால மொத்த கணத்தையும் இழந்தான். தேவ சமூகத்தில் முழங்கால் படியிடுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் அவருக்கு ஒப்பு கொடுப்பார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் அவருக்கு ஒப்பு கொடுப்பார்கள். சங்கீதம் 128 சொல்லப்பட்ட அந்த 6 வசனங்கள்ல சொல்லப்பட்ட ஆசீர்வாதம் உங்க மேல வரும், உங்க குடும்பத்தின் மேல வரும், ஒப்பு கொடுக்கும் போது வரும். க்ளோரி ரீஷாகலதரா. எல்லா தேவ பிள்ளைகளும் துதியுங்க. 2 நிமிஷம் இந்த ஆராதனை நாம நிறைவு செய்ய போகிறோம். தேவாதி தேவன் நல்லவர், கர்த்தாதி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. Thank you Lord. Hallelujah. ரீஷாகடதரமா. அவரை மகிமைப்படுத்துங்க. எல்லாரும் ஒப்பு கொடுங்க. உங்க வாய்களை ஒப்பு கொடுங்க, வாயின் வார்த்தைகளை ஒப்பு கொடுங்க, கண்களை ஒப்பு கொடுங்க, செவிகளை ஒப்பு கொடுங்க, கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க, வசனத்திற்காய் ஒப்பு கொடுங்க, வார்த்தைக்காய் ஒப்பு கொடுங்க, கட்டளைகளுக்காய் ஒப்பு கொடுங்க. எல்லா தேவ பிள்ளைகளும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன். வாலிப தம்பியை வாழ்க்கையை ஒப்பு கொடு, வாலிப பிள்ளைய இருதயத்தை ஒப்பு கொடு. வழி விலகி போகாத. உலகத்துல பயங்கர சாபம் இருக்கிறது, ஆபத்து இருக்கிறது, கொள்ளை நோய் இருக்கிறது. கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளே ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ரீபா ஷண்டோரோ ஹாலாலதியா. மகிமை மகிமை. எல்லாரும் தேவனை துதியுங்க, எல்லாரும் கர்த்தரை துதியுங்க, எல்லாரும் ராஜாவை துதியுங்க, எல்லாரும் இரட்சகரை துதியுங்க. வாய்கள் எல்லாம் தேவனை துதிப்பதாக, வாய்கள் எல்லாம் தேவனை துதிப்பதாக. ஓடா ராமா ஷகடதரா. மகிமை 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 மகிமை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். என் வாழ்க்கை மாறுவதாக, என் வாழ்க்கை மாறுவதாக, என் கிரியைகள் மாறுவதாக. எரிச்சல்கள் மாறட்டும், கோபங்கள் மாறட்டும், துர்க்குணங்கள் மாறட்டும், வைராக்கியங்கள் மாறட்டும், பெருமைகள் மாறட்டும். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்தினவருக்கு முன்பதாக நீங்களும் நானும் ஏமாத்துறோம். ஹல்லேலூயா. உளையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே, உளையான சேற்றில் நின்று தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே, பாவம் கழுவி தூய்மையாக்குங்க. ஆவியானவரே, அன்பின்
இப்பொழுதே சுபாவங்கள் மாறட்டும், கிரியைகள் மாறட்டும், வாழ்க்கை மாறட்டும். இப்போ வாரோ, இறங்கி வாரோ எங்கள் மத்தியிலே. இப்போ வாரோ, ஒப்பு கொடுங்க ஆண்டவருக்கு, உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு உங்களை அர்ப்பணிக்க. நல்லவரே, இப்போ வாரோ, இறங்கி வாரோ இப்போ வாரோ. அக்கினி சகரபரபலதரதரா. நல்ல கரங்களை தட்டி ஸ்தோத்திரம், நல்ல கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி, எனக்குள்ளாய் மாற்றம், என் பிள்ளைகளுக்குள்ளாய் மாற்றம், வாலிப பிள்ளைய உனக்குள்ளாய் மாற்றத்தை கர்த்தரிடத்தில் கேள். வாலிப பிள்ளைகளுக்குள்ளாய் மாற்றங்கள் வருவதாக. சிந்தையில மாற்றங்கள் வரட்டும், இருதயத்துல மாற்றங்கள் வரட்டும், கிரியைகள்ல மாற்றங்கள் வரட்டும். கர்த்தருக்காய் பயப்படு, கர்த்தருடைய வார்த்தையில பயப்படு, கர்த்தருடைய வசனத்திற்கு பயப்படு. அவரே உனக்கு ஆரோக்கியத்தை தருகிறவர், அவரே உனக்கு தீர்க்காயுசை தருகிறவர். ஹல்லேலூயா, ஆமென். ஒப்பு கொடுக்கிறோம், என் தேவனுக்கு முன்பதாக எங்களை அர்ப்பணிக்கிறோம், என் ஆண்டவருக்கு முன்பதாக அர்ப்பணிக்கிறோம். எவ்வளவு முடியுமோ சகித்துக் கொள்ளுங்கள், பாடுகளை, உபத்திரவங்களை, நெருக்கங்களை. ஹல்லேலூயா. மற்றவர்கள் வேதனைப்படுத்துகிறார்களாய் சகித்துக் கொள்ளுங்கள், பேசுகிறார்களாய் சகித்துக் கொள்ளுங்கள். ஒரு நாள் கர்த்தர் நமக்கு நீதி செய்வார். கர்த்தர் ஒரு நாள் இறங்குவார், உன் ஸ்தானத்தை உயர்த்துவார், உன் மேன்மையை பெருக பண்ணுவார், உன் மகிமையை பெருக பண்ணுவார், உன் தலையை உயர்த்துவார், மறுபடியும் உன்னுடைய நிலையில உன்னை நிறுத்துவார். அன்புள்ள தகப்பனே, நல்ல பிதாவே, கேட்ட இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. அர்ப்பணிக்கிறோம். மீறுதல், நிர்விசாரங்கள் எல்லாம் மன்னிங்க, தயவாய் மன்னிங்க, ஆசீர்வதியும். உம்முடைய கோபம் எங்கள் மேலே மூளாது இருப்பதாக வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியின் ஐக்கிய காவலும் இன்றும் என்றும் சதா காலமும் நாம் அனைவரோடும் என்னென்னும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.